ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒரு கணக்கு சொல்லியிருப்பேன். அதோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. நான் சொன்னது குறிப்பிட்டு இந்த கம்பெனியை பற்றி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த கம்பெனி பொருளை வந்து எடுத்து காட்டினேன். ஒரு ப்ராடக்ட்டு கடை வர வரைக்கும் அதுக்கு ஜிஎஸ்டி, பேக்கிங் காஸ்ட்டு, ஷாப் மார்கெயினு, டிரான்ஸ்போர்ட்டுன்னு எல்லாமே வந்து ஆட் ஆகும். இதில் சில ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அது ஒன்றா டேமேஜ் ஆகும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகும். அதோட லாஸ் எல்லாமே அந்த கம்பெனிக்கு தான். இந்த காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் எம்ஆர்பி ரேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சொன்னது கூட எம்ஆர்பி ரேட் பற்றி தான். எம்ஆர்பிலேயே வந்து இவ்வளோ விலை போட்டிருக்காங்கன்னா அவ்வளோ வரைக்கும் வந்து விற்கலாம். சில கடைகளில் வந்து கம்மியாகவே உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கலாம், கொடுத்துருப்பாங்க. சில கடைகளில் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. சில கடைகளில் வந்து என்ன எம்ஆர்பி ரேட் போட்டிருக்கோ அந்த எம்ஆர்பி ரேட் தான் கொடுக்குவாங்க. அதனால தான் கடையில் வாங்குற பவுடருக்கும் வீட்டில் அரைக்கிற பவுடருக்கும் உள்ள அமௌண்ட் டிஃப்ரெண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன். இவ்வளோ லாபங்கிற விஷயத்தையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கடைக்கும் விலை வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி அரைக்கிற சார்ஜ் ஒவ்வொரு கடைக்கும் வித்தியாசம் ஆகும். நான் ஃபஸ்ட்டு அரைக்கும் பொழுது 25 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 35 ரூபா மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இந்த காசு வந்து கூட குறைய ஆகலாம். கடையில் வாங்குறது தப்புன்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்ல கிடையாது. யாருக்கு எது ஈஸியோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க, 1 கிலோ நீங்கள் மிளகாய் வாங்கினீங்க அப்படின்னா 1 கிலோவே வந்து கிடைக்காது மிளகாய் தூள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் அளந்து பார்த்தது கிடையாது. நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா 1 கிலோ நம்ம கொடுத்தோம்னா 1 கிலோ தான் கிடைக்கும், அதில் வேஸ்டேஜ் ஆகாது அப்படின்னு தான் வந்து நினச்சேன். பட் நீங்கள் வந்து கமெண்ட் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கே வந்து டவுட் வந்துடுச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து அரைக்கும் போது பார்த்துக்கலாம் தான் தோணுச்சு. எதுக்கு இருக்கிறத அளந்து பார்த்துருவோம், டவுட் இப்போயே கிளியர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்த மிளகாய் தூளை அப்படியே வந்து ஒரு கவரில் வந்து கொட்டிட்டு மெஷர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து மெஷர் பண்ணி பார்த்தேன். 887 கிராம் வந்து கிடச்சிருக்கு. 890னே வந்து வச்சுக்குங்க. ஆல்ரெடி வந்து 900 கிராமுக்கு 10 கிராம் தான் வந்து கம்மி. நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 50 கிராம் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 950 கிராம் 940 கிராம்னு வச்சுக்கோங்க. இந்த 10 மைனஸ் பண்ணோம்னா அப்போ 1 கிலோ மிளகாய் தூளில் மிளகாய் வாங்கி அரைச்சேன்னா எனக்கு வந்து 950 கிராம் வந்து மிளகாய் தூள் வந்து கிடைக்குது. அப்போ 50 கிராம் கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் ஆகுது. 50 கிராம் போச்சு அப்படின்னா நான் சொன்ன கணக்குப்படி எனக்கு 15 ரூபா தாங்க கம்மியாகுது. அப்போ 140 ரூபாவில் எனக்கு 15 போச்சு அப்படி 125 ரூபாய் லாபம் தானே. இதை அரைக்கிறதுக்கு நான் ஆள் கூலியோ இல்லை வந்து மற்ற செலவுகளோ இல்லை பெரிய அளவுக்குள்ள செலவுகளோ எதுவுமே வந்து கிடையாது. நான் என் கைப்பட நான் வந்து அரைச்சிக்கிட்டது. எந்த வித கெமிக்கல்ஸ் இல்லை. அதை நான் டேரெக்டாக வந்து சொல்வேன். ஏன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குன்னு தெரியும். கடையில் வாங்குற மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் வாங்கி அரைங்க, இல்லை கடையில் தான் வாங்குவீங்கன்னா வாங்குங்க. நான் யாரையும் எதுவும் வாங்காதீங்க, இதை செய்யுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. கமெண்ட்டில் நீங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க. என் வீடியோக்குன்னு இல்லை, எந்த வீடியோக்குமே அப்படி பயன்படுத்தாதீங்க. ஓகே.